மேலே ஒரு லிங்கம் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே வந்து தர்ஷனாமூர்த்தி இங்கே இருக்கிறாங்க. 9 நவகிரகங்கள் சொல்லுவாங்க. அது இங்கே அதாவது சாமி கும்பிட்டு 9 சுற்றினா நினச்சது நடக்கும்ன்றாங்க. இங்கே தீபம் ஏற்றுறாங்களா, அதுக்கு போகிற வழியாங்க. மாங்கல்ய காத்த நாராயணி அம்பாள் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்து மூடிட்டாங்க, ஈவினிங் மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் வந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. அங்கேருந்து 10 மணிக்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து. வெல்கம் பேக் டு அவர் தமிழ்நாடு சேனல். மீண்டும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து செங்கல்பட்டில் இருக்க சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு டேம் இருக்குது பின்னாடி, அது மேலே கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது. நான் வந்து க்ளோஸ் டைமில் வந்துட்டேன். இங்கே பர்மிஷன் கேட்டு தான் எடுக்கிறேன்னா. வாங்க அப்படியே வீடியோ கூட போகலாமா? லெட்ஸ் கோ. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா புலிப்பாக்கத்தில் இருக்குது. அதில் சும்மா அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்கலாம். பழைய காலத்து கோயில், 1000 வருஷம் பழமையான கோயில் இது. வாங்க அப்படியே நம்ம போக போக அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம். மாங்கல்ய காத்த நாராயணி அம்பாள் வந்து இங்கே இருக்காங்க. இங்கே வந்து மூடிட்டாங்க, ஈவினிங் மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நான் வந்த டைமுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 12 மணி ஆகுது. அங்கேருந்து 10 மணிக்கு கிளம்புனேன் வீட்டிலேருந்து. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பைக்கில். அதாவது நீங்கள் ஏறுற வழி ரொம்ப டேஞ்சரு. நான் கீழே போயிட்டு அது தனியாக போடுறேன். வரும்போதே ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில், அதை பார்க்கலாம். நம்ம இங்கே பார்த்த சாரதி சாமிகள் சித்தர் வந்து இங்கே வாழ்ந்ததா ஐதீகம். அதாவது 3 சித்தர் இங்கே வாழ்ந்திருக்காங்க. ஜீவ சமாதி வந்து இங்கேயே வச்சுருக்காங்கன்றாங்க. மேலே ஒரு லிங்கம் இருக்குது, நம்ம அங்கே போய் பார்க்கலாம். இவர் தான் அந்த சித்தர், பார்த்த சாரதி சித்தர். அப்படியே நேச்சுரலாக இருக்குது. அப்படியே நம்ம போகலாம். இது வந்து குபேர லிங்கம். அதாவது பல வகையான லிங்கம்லாம் இருக்குது. இது ஒரு வகையான லிங்கம், குபேர லிங்கம். இது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு லிங்கம் தான், ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாள் இருக்குது. அங்கே போகலாம், அங்கே முள்ளெல்லாம் இருக்கும். அதே மாதிரி மேலே ஒரு ஸ்பாட் இருக்குது, அதாவது பிரதோஷம் அன்னைக்கு தீபம் ஏற்றுவாங்க. அங்கே வந்து மேலே ஒரு ஸ்பாட் இருக்குது, அதை நம்ம போய் பார்க்கலாம். இங்கே சிவன் இருக்கிறாரு. இது வந்து கோயில் 1000 வருஷம் பழமையான கோயில். இது நீங்கள் கல்லை பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப பழமையான கல் இது. ஆனந்த விநாயகர், இவர் வந்து பல விநாயகர் இருக்காங்க. இங்கே ஆனந்த விநாயகர் இங்கே இருக்கிறாரு. இங்கே வந்து தர்ஷனாமூர்த்தி இங்கே இருக்கிறாங்க. மேலே ஆடு ஏறி நிற்கிது, செம்ம காற்று நிற்கிது. 9 நவகிரகங்கள் சொல்லுவாங்க. அது இங்கே அதாவது சாமி கும்பிட்டு 9 சுற்றினா நினச்சது நடக்கும்ன்றாங்க இங்கே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி போனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்பாள் இருக்காங்க. இது என்ன அம்பாள்னு தெரில, பேர் போடல. இங்கே ஒரு லிங்கம் இருக்குன்னு, இங்கே ஒரு நந்தி இருக்குது, தலை மட்டும் இல்லை. இது வந்து புதுசாக வந்து மண்டபம் மாதிரி புதுசாக இப்போ கட்டியிருக்காங்க போல். இதுவும் லிங்கம் தான். அந்த கோயிலில் முக்கால்வாசி வந்து சிவன் தான் அதிகமாக இருக்கிறாங்க. இது வந்து சித்தர், அதாவது இங்கே ஒரு சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. இப்படி லிங்கமாக வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே சாமி கும்பிட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டு பின்னாடி அவரை சுற்றி வழிபடலாம். நீங்கள் செம்மையாக இருக்குது இந்த கோயில். கண்டிப்பாக இந்த மாதிரி கோயிலெலாம் எல்லோரும் வாங்க. இந்த லொக்கேஷன் வந்து நான் கீழே கொடுக்குறேன். அதாவது இங்கே சாமி கும்பிட்டு இங்கே மண்டபம் இருக்குது. இங்கே நீங்கள் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம். அதுதான் அந்த தீபம் ஏற்றுற வழி. தீபம் ஏற்றுறாங்களா, அதுக்கு போகிற வழி. அங்கே